அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினி அன்பு சொந்தங்களே, நாம் இப்போ இருக்கக்கூடிய இடம் மக்காவில் இருக்கக்கூடிய ஜபல் சவுர். ஜபல் சவுருங்கிறது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில், இஸ்லாமிய வரலாற்றில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக இருந்த இடம்தான் ஜபல் சவுருங்கிற இந்த மலையில் இருக்கக்கூடியது தான் ஜபல் சவுர். இங்கே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவரும் ஒரு 3 இரவை கழிக்கக்கூடிய இடமாக இது இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய குஃபார்கள், குறைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முடித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த மக்கா முழு நகரத்தையுமே சுற்றித் திரிந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று இந்த சவுர் குகையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்கியிருந்ததை நம்மால் மறக்க முடியாத சகோதரர்களே, அருமையானவர்களே. இதில் நாம் நிறைய விஷயங்கள் நாம் படித்திருப்போம். இதில் நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினை என்ன? எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த குகையில் இருக்க குஃபார்கள் குழுமி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்குடைய குஃபாருடைய காலடியை பார்க்கிறார்கள். முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி பார்க்கிறார்கள். சிலந்தி வலை பின்னப்பட்டது, பிறகு புறா முட்டையிடப்பட்டது. இப்படி எந்த அடையாளமுமே இதற்கு முன்னால் இங்கு யாருமே வரவில்லை என்ற அடையாளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்தான். இதை பார்த்த அந்த முஷ்ரிக்குகள் குஃபார்கள், இந்த குகையில் அவர் இருக்க போகிறார் முஹம்மது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று திரும்பி சென்றார்கள். பிறகு 3 நாள் கழித்து தான் இங்கிருந்து ஹிஜ்ரத் புறப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை நம்மால் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பயப்படாதீர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கினான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், இன்னல்லாஹ மஅனா. 3ஆவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மோடு இருக்கிறான், எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் நம்மை ஏமாற்றி விட மாட்டான், நம்மை கைவிட மாட்டான் என்று அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தன்னுடைய தவக்கலை அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டினார் என்ற வரலாறை நாம் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கு படிப்பினை என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற விஷயங்களை நாம் படித்து படிப்பினை பெறுவதற்கு வல்ல ரப்பல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.